சென்னை கோடம்பாக்கத்திலிருந்து போரூர் வரை செல்லும் ஆற்காடு பிரதான சாலை முழுவதும் சிதிலமடைந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நேரலையில் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், கோடம்பாக்கத்திலிருந்து ஆற்காடு சாலையில் எந்த அளவுக்கு சாலையானது சிதிலமடைந்திருக்கிறது? அங்கு செல்லக்கூடிய போக்குவரத்து ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? விவரங்களை சொல்லுங்க. ரூபாய் இந்த சாலைகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டு இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிதி ஒதுக்கினாலுமே பரவாயில்லை, ஆனால் இந்த பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறிதான். அந்த வகையில் தான் சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே ஆங்காங்கே சாலைகள் முழுவதுமே சேதமடைந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது இந்த கோடம்பாக்கத்திலிருந்து போரூர் வரை செல்லக்கூடிய ஆற்காடு பிரதான சாலையில் தான் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய சாலையாக காணப்படுகிறது. தினந்தோறுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கக்கூடிய சாலைகள் முழுவதுமே துண்டும் துணியுமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த வடசரவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தோம் என்றால் இந்த மெட்ரோ பணிகள் காரணமாக ஆங்காங்கே பள்ளமானது அதிகமான முறையில் காணப்பட்டு வருவதாலும் அந்த பள்ளங்களில் பார்த்தோம் என்றால் கழிவு மற்றும் இந்த மழைநீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதாக இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் தொடர்ந்து ஒரு கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் அப்பகுதி மக்களிடம் நமது போய் இந்த சாலையில் எப்பொழுது அமைக்கப்பட்டது, மேலும் இந்த சாலை எதனால் இப்படி காணப்படுது என்பது குறித்து கேட்டபொழுது கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இந்த பகுதியில் சாலை அமைக்கப்பட்டதாகவும், மேலும் அதற்கு பிறகு சாலை எதுவும் அமைக்கப்படவில்லை என்றும், மேலும் இந்த மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் அப்போதே பார்த்தோம் என்றால் இந்த சாலைகள் சேதமடைந்து காணப்படுவதாக அப்பகுதி மக்களும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த சாலையை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளாமல் பேட்ச் ஒர்க் என்ற முறையில் தான் இந்த சாலைகள் சீரமைக்கப்படுகிறது. இந்த குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கங்கே இந்த ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு தற்போதைய நிலவரப்படி மட்டும் பார்த்தோம் என்றால் இந்த சாலைகள் சீரமைக்கப்படுகிறத தவிர நிரந்தரமான முடிவு எட்டப்படவில்லை எனும் இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து, இது மட்டுமல்லாமல் இந்த சாலையில் இருக்கக்கூடிய மழைநீர் முழுவதுமே இந்த பள்ளத்தில் தேங்கி இந்த டிரைனேஜ் குழாய்க்குள் செல்வதாலும் அந்த பள்ளம் இருக்கிறது கூட தெரியாமல் தொடர்ந்து விபத்துகள் நடைபெற்று வருவதாக இங்கு இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் சாலைகள் முழுவதுமே கழிவுநீர் மற்றும் மழைநீர் தேங்கியிருப்பதாலும் இந்த பகுதி முழுவதுமே ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாகவும், மேலும் இந்த டெங்கு காய்ச்சல் பொறுத்தவரையுமே அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இதனால் இந்த டெங்கு காய்ச்சல் அதிகரிக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கொசு தொல்லை அதிகரித்திருக்காதாக இந்த இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் நம்ம கூறுவதை விட இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் இந்த பள்ளத்தினாலும் இந்த கழிவு நீராலும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வருவார்கள் என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். இது ரொம்ப நாளாக அப்படியே தான் இருக்குது. ஆமாம், இந்த ரோடு இருக்குல்ல, இந்த தண்ணி பிரச்சனை ரொம்ப நாளாகவே அப்படியே தான் இருக்குது. என்ன ரோடு லெவலாக இருந்தால் தண்ணி போய்கினே இருக்கும், பள்ளமாக இருக்கிறதுனால அதனால அங்கே தேங்கி நிற்கிது. ஆமாம், இதெல்லாம் மழை தண்ணி அந்த மாதிரி தான் வருது, மழை நீர் அந்த மாதிரி தான் வருது. அதனால் பள்ளமாக இருக்கிறதுனால அங்கங்கே தேங்கி நிற்கிது. இது போக முடியல, நடக்க முடியல. நம்ம எங்கன்னா ஒரு இடத்துக்கு போனதுனா கூட தண்ணியில் தான் நடந்து போக வேண்டியதாகுது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லாக பள்ளமாக தான் இருக்குது. இது யாருமே சீர் பண்ணல. ஆமாம், யாரும் வந்து கேட்கல, நீங்கள் தான் இப்போ வந்து கேட்குறீங்க. ஆமாம், விழுந்துடுறாங்க, வயசானவங்கெல்லாம் நடந்து போகிறாங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் பள்ளத்தில் தான் விழுந்து ஏந்தி போகிறாங்க. இப்போ 2 வருஷம் ஆகுது, ரோடு வந்து மந்தமாக போகுது. காலையில் வந்து பயங்கரமான டிராஃபிக்கு, வேலைக்கு போக முடியல மக்கள். அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாம், ஒரே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க, இப்போ தண்ணி ஊற்றுறதுல இல்லை. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது மக்களுக்கு. ஒரே டஸ்ட் அலர்ஜி. ரோடு போகும்போது இந்த ஜல்லி கில்லியெல்லாம் கொட்டி கிடக்காங்க. அது மெட்ரோக்காரங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி இருக்குது. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. காலையில் வேலைக்கு போகிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அது கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 6 மணிக்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்க 7 மணி வரை வச்சுட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த மழை தண்ணி வர்றதுனால வந்து அவங்க க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான். அவங்க அப்பப்போ கொஞ்சம் ரோடு போட்டு விட்டா அவங்க நல்லாயிருக்கும். ரோடு போட மாட்டுறாங்க.
அப்போ அந்தந்த இடத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டு போயிடுறாங்களா. அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தரமாக போட்டால் கொஞ்சம் பள்ளம் இல்லாமல் இருக்கும். இதுதான் வண்டி ஓட்டும் போது பள்ளம் தெரிய மாட்டேன், தண்ணி நிற்கிறதால ரொம்ப பிரச்சனையாகுது. தண்ணி வண்டி ஓடுறதுக்கு நைட்டு ஓடுறதுமே கஷ்டமாக இருக்குது. அதனால் கஸ்டமர் ஏற்றின்னு போகிறதுக்கு நைட்டே சவாரி பார்க்கவே முடியல எங்களால். இவ்வளோ டைட்டாக இருக்குது ரோடு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டியில் வந்து ஸ்டாக்கப் போயிடுது, வண்டி டயர்லாம் மாறுது, ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக விழுந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுது வண்டி. இப்போ தான் ரெடி பண்ணோம் பலபடியும் இது மாதிரி ஆகிடுது வண்டி அடிக்கடி. ரோடாக ஃபுல்லாக ரோடுலேருந்து வரைக்கும் கோடம்பேட்டை வரைக்கும் அந்த மாதிரி. பிரதான சாலையிலே இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் சாதாரண சாலைகளுக்கு எந்த நிலைமை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையானது சென்னை புறநகர் காணப்படுகிறது. உடனடியாக இந்த சாலைகளை சீரமைத்து புது சாலைகளை அமைக்க வேண்டும் எனவும், மேலும் இது போன்ற பிரச்சனை பொறுத்தவரையுமே இனி நடக்கக்கூடாது, இதற்கான முடிவுகளை உடனடியாக மாநகராட்சியும் சரி, இந்த நெடுஞ்சாலைத்துறையும் சரி, மெட்ரோ பணிகள் செய்யும் இந்த நிர்வாகம் சரி உடனடியாக பொதுமக்கள் நலனை கருதில் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் கருத்தாகவும் இருக்கிறது. வலசரவாக்கம் ஆற்காடு சாலையில் குண்டும் குழியுமாக சாலை இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.